Hi children, in social science we'll see next term. In our next term, our first lesson in history is Vijayanagar and Bahmani kingdom. See introduction. The political condition of India in the 14th century provided great opportunities for the rise of new kingdoms in the south. So நம்ம 14th செஞ்சுரியை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த பொலிட்டிக்கல் கண்டிஷன்ஸ்லாம் வந்து எதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்து தான் நம்ம சவுத் சைடு நிறைய கிங்டம்ஸ் வந்து உருவாகிறதுக்காக ரேஸ் ஆகிறதுக்காக இட் ப்ரொவைட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. The repressive measure of the temperamental Muslim king Muhammad bin Tughlaq led to the rise of many new independent states. So temperamental அப்படின்னா அதாவது ஆஃபனாக அவங்களுடைய பிஹேவியரை வந்து அவங்க சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கிங் தான் வந்து முஸ்லீம் கிங் தான் முகமது பின் துக்ளக். அவர் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நிறைய நியூ கிங்டம்ஸ் வந்து நம்ம சவுத் சைடு வரத்துக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்ததுன்னு சொன்னோம் இல்லையா? அவரே என்ன செஞ்சுருக்காரு, நிறைய நியூ ஸ்டேட்ஸை வந்து உருவாக்கியிருக்காரு நம்ம சவுத்தில். இந்த சவுத் விஜயநகர் அண்ட் குல்பர்கா ஆர் பாமினி emerged as two great kingdoms. ஸோ அந்த மாதிரி வரும்போது விஜயநகர் அப்படின்ற ஒரு கிங்டமும் அப்புறமா குல்பர்கா இல்லைன்னா வந்து அதை பாமனி அப்படின்னு சொல்லலாம், அதுவும் ரெண்டு கிரேட் கிங்டம்ஸாக ரைஸ் ஆகிருந்தது. த பாமனி கிங்டம் ஸ்ப்ரெட் ஆல் ஓவர் த மகாராஷ்டிரா ரீஜியன்ஸ் அண்ட் பார்ட்லி ஓவர் கர்நாடகா. ஸோ இந்த பாமனி கிங்டம் வந்து எந்தெந்த பிளேஸில் இருந்தது, மகாராஷ்டிராவிலேருந்து நம்ம சவுத் சைடு இந்த கர்நாடகா வரைக்குமே இந்த பாமனி கிங்டம் தான் ஆக்குபை பண்ணியிருந்தாங்க, ரூல் நடந்துட்டு இருந்தது. ரூல்டு பை 18 monarchs, இட் லாஸ்ட் ஃபார் நியர்லி 180 years. ஸோ மொனார்ச்சஸ் அப்படின்னா கிங்ஸ் தான். ஸோ அவங்க வந்து 18 கிங்ஸ் வந்து ஒருத்தருக்கு அப்புறம் ஒருத்தராக வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது இது எவ்வளோ இயர்ஸாக அந்த பாமனி கிங்டம் இருந்துதான், 180 இயர்ஸ்க்கு இருந்துதான். ஏர்லி இன் த 16th century இட் கொலாப்ஸ்ட் அண்ட் ஸ்ப்ளிட் இன்டு 5 sultanates. ஸோ என்ன ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் இது வந்து கொலாப்ஸ் ஆகி 16th centuryயில் அது கொலாப்ஸ் ஆகிட்டு 5 sultanates-ஆக பிரிஞ்சு வந்தது. என்னென்ன அந்த 5 sultanates, என்னென்ன பிளேசஸ், பீஜப்பூர், அகமத்நகர், கோல்கொண்டா, பிடார் அண்ட் பெரார், இந்த 5 ஸ்டேட்ஸும் தான். த ஸ்டேட் ஆஃப் விஜயநகர் கண்டினியூ டு ஃப்ளோரிஷ் ஃபார் நியர்லி 200 years. ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சு, விஜயநகர் வந்து கண்டினியூவஸாக அதாவது ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருந்தது, 200 இயர்ஸ்க்கு போய் ரூல் பண்ணிட்டே இருந்தாங்க. அல்டிமேட்லி விஜயநகர்ஸ் வெல்த் அண்ட் ப்ராஸ்பெரிட்டி இன்டியூஸ்டு த முஸ்லீம் டெக்கன் kingdoms to launch a combined war against it. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா இந்த விஜயநகர் வந்து ரொம்ப வெல்த்தியாக ரொம்ப வளமாக வந்து உருவானதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த முஸ்லீம் கிங்ஸ்குள்ளேயே வந்து என்ன ஆயிடுச்சு, வார் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. In 1565, the Battle of Talikota, finally they could succeeded in crushing Vijayanagar Empire. So finally என்ன ஆயிடுச்சு, 1565ல இந்த விஜயநகரை ஃபுல்லாக க்ரஷிங்னா என்னது, டேமேஜ் பண்ணிட்டாங்க. அந்த பேட்டில் ஆஃப் தாலிகோட்டா அப்படிங்கிறது நடந்தது. அந்த பேட்டிலில் விஜயநகர் ஃபுல்லாக என்ன ஆயிடுச்சு, டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு, டேமேஜ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஃபவுண்டேஷன் ஆஃப் விஜயநகர் எம்பையர். ஸோ விஜயநகர் எம்பையர் ஹவு இட் வாஸ் ஃபவுண்டட். ஓகேவா? விஜயநகரா, த சிட்டி ஆஃப் விக்டரி, வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் சதர்ன் கர்நாடகா பை 2 brothers நேம்ட் ஹரிஹரா அண்ட் புக்கா. ஸோ நம்ம சவுத் சைடு இருக்கக்கூடிய சதர்ன் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய 2 கிங்ஸ், அதாவது 2 brothers ஹரிஹரா அண்ட் புக்கா அப்படிங்கிறவங்களால இந்த விஜயநகரா வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துட்டு இருந்தது. அக்கார்டிங் டு ஒன் ட்ரெடிஷன், வித்யாரண்யா, த ஹெட் ஆஃப் சாய்வைட் ஸ்ருங்கேரி மட், instructed them to abandon their services to the Tughlaq and rescue the country from Muslim authority. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த வித்யாரண்யா அப்படின்றவர் வந்து இந்த சாய்வைட் அப்படின்ற ஒரு டைனஸ்டியோட கிங்கு. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அபண்டான் பண்ண சொல்கிறார். அபண்டான்னா வந்து ஸ்டாப் பண்ண சொல்கிறார். அவங்களுடைய விஜயநகரா வந்து அவங்க ரூல் பண்ணிட்டு இருக்காங்க, யார் யார், அந்த ஹரிஹரா அண்ட் புக்கா. அவங்கக்கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்களுடைய சர்வீசஸ்லாம் ஸ்டாப் பண்ணுங்கள், ஸ்டாப் பண்ணிவிட்டு துக்ளக் கிட்ட இதை கொடுக்க சொல்கிறாங்க. இந்த அத்தாரிட்டி ஃபுல்லாக முஸ்லீம் கையில் ஒப்படைக்க சொல்கிறாங்க. த நியூ கிங்டம் வாஸ் வித்யாநகரா ஃபார் எ டைம் இன் ஹானர் ஆஃப் த ஸ்பிரிச்சுவல் டீச்சர் Vidyaranya before it came to be called
விஜயநகரா. ஸோ இந்த வித்யாநகரா அப்படின்றது வந்து எப்படி ஒரு வித்யாரண்யா அப்படின்ற ஒரு டீச்சருக்காக இது ரூல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதுதான் இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா விஜயநகரா அப்படின்னு கால் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை வித்யாரண்யான்னு தான் கால் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் 4 டைனஸ்டிஸ் நேம்லி சங்கமா, சாலுவா, துலுவா அண்ட் அரவிது ரூல்டு திஸ் கிங்டம். ஸோ இந்த டைனஸ்டிஸ் எல்லாமே வந்துட்டு இந்த கிங்டம்மை ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. சங்கமா வந்து எப்போ வரைக்கும்னு பாருங்கள், 1336 1485 வரைக்கும். சாலுவா டைனஸ்டி வந்து 1485 1505 வரைக்கும். நெக்ஸ்ட் துலுவா டைனஸ்டி வந்து 1505 1570 வரைக்கும். நெக்ஸ்ட்டு அரவிது டைனஸ்டி வந்து 1570 1646 வரைக்குமே வந்து இந்த கிங்டம்மை ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. இங்கே பாருங்கள் 2 brothers ஹரிஹரா அண்ட் புக்கா இந்த பிக்சரில் பாருங்கள் கிளியராகவே தெரியுது. Next, the fertile regions between the river Krishna and Tungabhadra and the Krishna Godavari delta were the zones of conflict among the rulers of Vijayanagar, Bamani அண்ட் ஒடிஷா. ஸோ இப்போ வந்து அந்த ரீஜியன்லாம் எப்படி இருக்குது, அந்த பிளெயின்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப வளமையாக ரொம்ப செழுப்பாக இருக்குது. ஸோ அது எந்தெந்த பிளேஸில் நல்லா இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, கிருஷ்ணா அண்ட் துங்கபத்ரா ரிவர்ஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய ரீஜியன்ஸ் எல்லாமும். அதுக்கப்புறமா வந்து இந்த கிருஷ்ணா கோதாவரி டெல்டா அது ரெண்டும் ஜாயின் ஆகும் இல்லையா, ஸோ அந்த ஏரியாஸுமே வந்து ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப ஃபெர்டைலாக இருக்குது. ஸோ அதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால், இவங்களுக்கு விஜயநகர், பாமனி அண்ட் ஒடிஷா இந்த கிங்ஸ்குள்ளே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கான்ஃப்ளிக்ட்னா வார், அவங்களுக்குள்ள வந்து ஒரு குவாரல்ஸ் நடக்குது. நெக்ஸ்ட், த வேலர் ஆஃப் த ஃபர்ஸ்ட் 2 brothers ஹரிஹரா அண்ட் புக்கா ஆஃப் த சங்கமா டைனஸ்டி protected the new kingdom from the superior forces of Bahmani Sultanate, which has been established about a decade after the foundation of விஜயநகரா. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், வேலர்ஸ் ஆஃப், அதாவது வேலர்ஸ்னால் என்னது, அவங்க கூட ஒர்க் பண்ணியிருப்பாங்க இல்லையா, ஸ்மால் கிங்ஸ், அவங்கள வந்து வேலர், அதாவது என்னது வீரர்கள் சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுடைய வீரர்கள்லாம் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், நியூ கிங்டம், அதாவது இந்த பாமனி சுல்தானேட்டுக்கிட்ட இருந்து அந்த நியூ கிங்டமை என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. அதனால என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு டீகேட் அப்படின்னா 10 years, ஒரு 10 yearsக்கு அப்புறமா என்ன ஆகுது, விஜயநகரா அப்படின்ற ஒரு பிளேஸ் உருவாகுது. நெக்ஸ்ட், புக்கா ஒன்ஸ் சன் குமார கம்பானா entered the sultanate in Madurai and succeeded in establishing நாயக் கிங்டம் there. ஸோ புக்கா ஒன்னுடைய சன் குமார கம்பானா அப்படின்றவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த சுல்தானேட்டு மதுரையில் வந்து முடிச்சுட்டு அவர் நாயக் கிங்டமை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு. அவருடைய கிங்டம்ஸ் எல்லாம் வந்துட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு நாயக் கிங்டமை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு அங்கே. த கான்க்வெஸ்ட் ஆஃப் த மதுரை சுல்தானேட் பை த விஜயநகரா எம்பையர் இஸ் டிஸ்கிரைப்ட் இன் டீட்டெயில் இந்த போயம் மதுரை விஜயம். ஸோ இந்த மதுரையில் நடந்த அந்த கிங்ஷிப்பை பற்றி, அந்த ஆட்சியை பற்றி இந்த மதுரை விஜயம் அப்படின்ற போயமில் நாம் டீட்டெயிலாகவே தெரிஞ்சுக்கலாம். அதை யார் கம்போஸ் பண்ணியிருக்காங்க, இந்த குமர கம்பானா தான் வந்து குமர கம்பானாவுடைய ஒய்ஃப் கங்காதேவி கம்போஸ் பண்ணியிருக்காங்க. இந்த விஜயநகரா கிங்டம் வந்து எப்படி ஃபவுண்ட் ஆச்சு, எப்படி வந்து அதை ஆட்சி செஞ்சாங்க, அதில் எவ்வளோ கிங்ஸ் இருந்தாங்க, எப்படியெல்லாம் நடந்தது, ஸோ அது எல்லாத்தையுமே அந்த பொயமில் கங்காதேவி கம்போஸ் பண்ணியிருக்காங்க. என்ன பொயம் அது, மதுரை விஜயம் அப்படின்ற பொயம் தான். நெக்ஸ்ட்டு, எண்ட் ஆஃப் சங்கமா டைனஸ்டி. வென் கிங் புக்கா டைட், he had left behind a large territory to his son ஹரிஹரா to rule. ஸோ புக்கா வந்து இறந்ததுக்கப்புறம் அவரு ஆட்சி செஞ்சிட்டு இருந்தார் இல்லையா, அவரு ரூல் பண்ணிட்டு இருந்த அந்த ஸ்டேட்டை எல்லாம், அந்த பிளேஸை எல்லாம் வந்து ஹரிஹரா 2க்கு கொடுத்துட்டாரு. அவரு ரூல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அவருக்கு அப்புறம் புக்காவுக்கு அப்புறமா ஹரிஹரா 2 வந்து ரூல் பண்ண ஆரம்பித்தார். ஹரிஹரா 2's impressive achievement was securing பெல்கம் அண்ட் கோவா ஃப்ரம் த பாமனி கிங்டம். ஸோ அதுக்கப்புறம் ஹரிஹரா 2 வந்து என்ன பண்ணுறாரு, அவர் ரொம்ப நல்லா அச்சீவ் பண்ணி ரொம்ப கிங்ஷிப், அவருடைய ஆட்சி வந்து நல்லா நடத்திட்டுருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெல்காம் அண்ட் கோவா அப்படின்ற பிளேசஸையுமே வந்து இந்த பாமனி கிங்டம்லேருந்து அவர் செக்யூர் பண்ணிக்கிட்டாரு, அதாவது காப்பாற்றி வாங்கிக்கிட்டாரு.
ஹரிஹராஸ் சன் தேவராயா ஒன் டிஃபீட்டட் கஜபதி கிங் ஆஃப் ஒடிஷா. ஸோ இவர் என்ன செஞ்சார் அப்படின்னா, கஜபதி அப்படின்றவர் வந்து ஒடிஷாவை ஆக்குபை பண்ணிட்டு அதில் ரூல் பண்ணிட்டு இருந்தார். அவரையும் வந்து இவர் என்ன செஞ்சிட்டாரு, டிஃபீட் பண்ணிட்டாரு. ஹிஸ் சக்சஸர் தேவராயா டூ வாஸ் த கிரேட் ரூலர் ஆஃப் த சங்கமா டைனஸ்டி. ஸோ அவருக்கு அப்புறம் வந்தவர் வந்து தேவராயா டூ, அவரும் வந்து ரொம்ப கிரேட் கிங் தான். ஹி பிகன் த ப்ராக்டிஸ் ஆஃப் ரெக்ரூட்டிங் முஸ்லிம் ஃபைட்டர்ஸ் டு சர்வ் தெம் அண்ட் டு ட்ரெயின் ஹிம் இன் த நியூ மெத்தட்ஸ் ஆஃப் வார்ஃபேர். ஸோ இவர் என்ன செஞ்சார், அதாவது இந்த தேவராயா டூ என்ன செஞ்சார் அப்படின்னா, அவர் முஸ்லீம் ஃபைட்டர்ஸ், முஸ்லீம் கிங்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து இவர் கைக்குள்ளே வச்சுக்கிறதுக்காக அவங்கள வந்து எதை இந்த சர்வ் பண்ணுறதுக்கு, அவருக்கு என்ன வேலையெல்லாம் இருக்கோ அந்த வேலையெல்லாம் செய்கிறதுக்கு அவங்கள வந்து நல்லா ட்ரெயின் பண்ணுறாரு. வார்ஃபேர், அதாவது புதுசாக வந்து வார் நடக்கும் இல்லையா, அதில் வந்து எப்படியெல்லாம் வந்து வார் தொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் ப்ராக்டிஸ் கொடுத்துட்டு இருந்தார். ஓகேவா. நெக்ஸ்ட்டு சாலுவா டைனஸ்டி, ரைஸ் ஆஃப் சாலுவா டைனஸ்டி. ஆஃப்டர் தேவராயா டூ த விஜயநகர் எம்பையர் வெண்ட் த்ரூ எ கிரிசிஸ். ஸோ தேவராயா டூக்கு அப்புறமா இந்த விஜயநகர் எம்பையர், இந்த விஜயநகர் கிங்டம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் ரொம்ப டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிருச்சு, ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தது. த ஏபிள் கமாண்டர் ஆஃப் த விஜயநகர் ஆர்மி சொலுவா நரசிம்மா, மேக்கிங் த யூஸ் ஆஃப் த சுச்சுவேஷன், டிக்ளேர்ட் ஹிம்செல்ஃப் த எம்பரர் ஆஃப்டர் மர்டரிங் த லாஸ்ட் ரூலர் ஆஃப் சங்கமா டைனஸ்டி விருப்பாக்ஷா ராயா டூ. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு, தேவராயா டூக்கு அப்புறமா வந்து அந்த விஜயநகர் எம்பையரை வந்து யாருமே சரியாக பார்க்கல. ஸோ அது வந்து ரொம்ப ஒரு மாதிரி டேமேஜ் ஆன மாதிரி, ரொம்ப நிறைய பிளேசஸ்லாம் வந்து டெஸ்ட்ராய் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இந்த விஜயநகர் ஆர்மியோட கமாண்டர் அவர் தான் வந்து சாலுவா நரசிம்மா. அவர் என்ன செஞ்சுக்கிட்டாருன்னா, அந்த சுச்சுவேஷனை பயன்படுத்திக்கிட்டு அவரே என்ன சொல்லிக்கிட்டார் அப்படின்னா, இதை வந்து நான் தான் ரூல் பண்ண போகிறேன், நான் தான் இதனுடைய எம்பரர் அப்படின்ட்டு சொல்கிறாரு. எப்போ அந்த சங்கம்மா டைனஸ்டியோட லாஸ்ட் ரூலர் விருப்பாக்ஷ ராயா டூ வந்து அவரை மர்டர் பண்ணிட்டு இவர் வந்து நான் தான் எம்பரர் அப்படின்னு சொல்லிக்கிட்டாரு. பட் த சாலுவா டைனஸ்டி ஃபவுண்டட் பை சாலுவா நரசிம்மா came to an end with his death. ஸோ அந்த சாலுவா நரசிம்மா இறந்ததுக்கப்புறம் அந்த சாலுவா டைனஸ்டியும் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா எண்ட் ஆயிடுச்சு. வென் நாராஸ் நாயக்கா his able general seized power, it ushered in the துலுவா டைனஸ்டி. ஸோ இவருடைய மினிஸ்டர் வந்து நரேஷ் நாயக்கா, அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இவருடைய பவரை வந்து ஸ்டாப் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு துலுவா டைனஸ்டியை அஷர்டு அப்படின்னா அதாவது கைப்பற்றிடுறது, துலுவா டைனஸ்டியில் வந்து இவர் கைப்பற்றிடுறாரு, மற்றவங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்கணும்னு காமிக்கிறாரு. நெக்ஸ்ட்டு கிருஷ்ணதேவராயா who reigned for 20 years was the most illustrious ruler of the துலுவா டைனஸ்டி. ஸோ துலுவா டைனஸ்டியில் ஒரு ஃபேமஸ் ரூலர் அப்படின்னா கிருஷ்ணதேவராயா. His first step after ascending the throne was to bring under the control the independent chieftains in the துங்கபத்ரா ரிவர் பேசின். ஸோ இவருடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னவா இருந்தது அப்படின்னா, இவர் ஆட்சி கைப்பற்றினதுக்கு அப்புறமா வந்து அங்கங்கே இருக்கக்கூடிய அந்த ஸ்மால் கிங்ஸை இண்டிபெண்ட்டாக இருக்கக்கூடிய ஸ்மால் கிங்ஸை எல்லாம் இவர் கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டாரு. எந்த ஏரியாவில்? துங்கபத்ரா ரீஜியனில். ஆஃப்டர் சக்சீடிங் இன் ஹிஸ் எஃபர்ட், ஹிஸ் நெக்ஸ்ட் மெயின் டார்கெட் வாஸ் குல்பர்கா. ஸோ அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி எல்லா சீஃப் டைன்ஸையும் இவர்கிட்ட கொண்டு வந்ததுக்கப்புறமா இவர் வந்து குல்பர்காவை ஆக்குபை பண்ணுறாரு. த பாமனி சுல்தான் முகமது ஷா ஹாஸ் பீன் ஓவர் த்ரோன் அண்ட் கெப்ட் இன் imprisonment by his minister. அதுக்கப்புறமா முகமது ஷா அப்படின்றவர் வந்து அவருடைய மினிஸ்டரால் இம்ப்ரிசன்மெண்ட் என்ன பண்ணுறாரு, பிரிசனுக்கு போயிடுறாரு, ஜெயிலுக்கு போயிடுறாரு. கிருஷ்ணதேவராயா freed the sultan and restored him to the throne. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவரை வந்து அங்கேருந்து காப்பாற்றி திருப்பியும் வந்து அவரை ஆட்சி செய்ய வைக்கிறாரு. Similarly, he forced a war on பிரதாபருத்ரா, the கஜபதி ruler of ஒடிஷா. ஸோ அதே மாதிரி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பிரதாபருத்ரா மேலே வாருக்கு போகிறாரு. பிரதாபருத்ரா நெகோஷியேட்டட் ஃபார் பீஸ் அண்ட் ஆஃபர்டு டு மேரி ஆஃப் ஹிஸ் டாட்டர்
டு ஹிம். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா அவர் வந்து இந்த வார் எல்லாம் நான் வந்து அமைதியாக போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மறுத்துட்டு என் டாட்டரையும் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன் அப்படின்னும் சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு, அக்செப்டிங் த ஆஃபர், கிருஷ்ணதேவராயா returned the territory he had conquered from பிரதாபருத்ரா. ஸோ அதுக்கப்புறமா வந்து இந்த ஆஃபர் அக்செப்ட் பண்ணிட்டு கிருஷ்ணதேவராயா என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் ரிட்டன் அந்த பிரதாபருத்ராலேருந்து அவர்கிட்ட இருந்து வந்துடுறாரு. கிருஷ்ணதேவராயா வித் த அசிஸ்டன்ஸ் ஆஃப் த போர்ச்சுகீஸ் கன்னர்ஸ் குட் ஈஸிலி டிஃபீட் த சுல்தான் ஆஃப் கோல்கொண்டா அண்ட் சப்சிக்வெண்ட்லி டேக் ஓவர் ராய்ச்சூர் ஃப்ரம் த ரூலர் ஆஃப் பீஜப்பூர். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் இந்த போர்ச்சுகீஸ் கன்னர்ஸ், அதாவது போர்ச்சுகீஸ் பீப்புள் இருக்காங்க இல்லையா, அவங்க கூட அசிஸ்டன்ஸாக வச்சுக்கிட்டு இருந்தார் கிருஷ்ணதேவராயா. ஸோ என்ன ஆகுது அப்படின்னா அவங்கள வச்சுக்கிட்டு கோல்கொண்டாவை ஆக்குபை பண்ணியிருந்த அந்த சுல்தான்ஸை வந்து இவர் ஈஸியாக டிஃபீட் பண்ணிட்டாரு, தோற்கடிச்சிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணார், அந்த பீஜப்பூரில் ரூல் பண்ணிகிட்டு இருந்தவங்களை, அந்த பீஜப்பூரில் இருக்கக்கூடிய ராய்ச்சூர் அப்படின்ற பிளேஸையும் ஈஸியாக அவரால் டேக் ஓவர் பண்ண முடிஞ்சுது, எடுத்துக்க முடிஞ்சுது. நெக்ஸ்ட்டு, எ கிரேட் பில்டர். ஸோ கிருஷ்ணதேவராயாவை பற்றி கொடுத்துருக்காங்க, அவர் என்னென்னலாம் பில்ட் பண்ணாருன்னு பார்க்கலாம். கிருஷ்ணதேவராயா பில்ட் ஹியூஜ் இரிகேஷன் டேங்க்ஸ் அண்ட் ரிசர்வயர்ஸ் ஃபார் ஹார்வெஸ்டிங் ரெயின் வாட்டர். நிறைய வந்து வாட்டர் போகிறதுக்காக இரிகேஷன் கேனல்ஸ் எல்லாம் நிறைய கட்டியிருக்காரு. அதுக்கப்புறமா வாட்டர் சேவ் பண்ணி வைக்கிறதுக்கு ரிசர்வயர்ஸ்லாம் பில்ட் பண்ணி வச்சுருந்தாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு கிருஷ்ணசுவாமி அப்படிங்கிற அந்த டெம்பிள், என்னென்ன டெம்பிள், கிருஷ்ணசுவாமி, ஹசாரா ராமசுவாமி அண்ட் விட்டாலா சுவாமி, இந்த டெம்பிள்ஸ் எல்லாம் இவர் தான் பில்ட் பண்ணார். இதெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னா ஹம்பின்ற பிளேஸில் இருக்குது. ஹி டிஸ்ட்ரிபியூட்டட் த வெல்த் he gained in wars to all major temples of South India for the purpose of constructing temple gateways, gopura, called Raya Gopuram in his honor. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா இந்த எல்லா வார்ஸ்லேயுமே வந்து இவருக்கு நிறைய செழிப்பும் கிடைச்சதுனால ராயகோபுரம் அப்படிங்கிறது, அதாவது ஒவ்வொரு டெம்பிளுக்குமே வந்து கேட்வே கோபுரம் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க. இதை வச்சு இங்கே பாருங்கள், பிக்சரில் கொடுத்துருக்காங்க விட்டால சுவாமி டெம்பிள் இது, சரியா. நெக்ஸ்ட்டு, he recruited large army and built many strong forts. இவர் வந்து நிறைய ஆர்மியை வந்து இவர் கூட வச்சுக்கிட்டு நிறைய ஃபோர்ட்ஸ்லாம் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்தார். he import large number of horses from Arabia and Iran which came in ships to Vijayanagar ports on the west coast. ஸோ இவர் வந்து அரேபியா அண்ட் ஈரான் அப்படின்ற பிளேசஸ்லேருந்து நிறைய ஹார்சஸையும் வந்து இம்போர்ட் பண்ணார். அதெல்லாம் வந்து எங்கேருந்து வந்துச்சு, எது வழியாக வந்துச்சுன்னு சொல்கிறாங்க, ஷிப்ஸ் வழியாக வந்துச்சு. அந்த ஷிப்ஸ் விஜயநகர் போர்ட்லேருந்து அந்த ஷிப்ஸ் வழியாக இந்த ஹார்சஸ்லாம் வந்துச்சு. He had good friendly relationship with the Portuguese and Arabian traders which increased the empire's income through customs. இவர் வந்து ரொம்ப நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சுருந்தார் போர்ச்சுகீஸ் கூடயும் அரேபியன்ஸ் கூடயும். ஸோ அதனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த கிங்டமுடைய எம்பையருடைய இன்கம் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. பேட்ரான் ஆஃப் லிட்ரேச்சர், ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர். ஸோ பேட்ரானா ஸ்ப்ரெட் பண்ணாங்க. ஸோ கிருஷ்ணதேவராயா பேட்ரோனைஸ்டு ஆர்ட் அண்ட் லிட்ரேச்சர். 8 eminent luminaries in literature known as Astadigajas adorned his court. ஸோ லியூமினரிஸ் அப்படின்னா ரொம்ப பிரபலமாக இருந்திருப்பாங்க இல்லையா, நிறைய எழுதிட்டு ரொம்ப ஃபேமஸான ஆர்டிஸ்ட்லாம் இருந்திருக்காங்க இல்லையா. ஸோ அவங்கள வந்து என்னென்னு எல்லாரையும் சேர்த்து அஸ்டடிகாஜாஸ் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இவருடைய கோர்ட்டில் அவங்கெல்லாம் இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு, அலாசானி பெடானா வாஸ் அ கிரேட் ஆஃப் தெம் இன் ஆல். அந்த 8 பேரில் ஆலசானி பெடானா அப்படின்றவர் தான் வந்து கிரேட் கிங், அதாவது இது எழுதுறது கிரேட் பொயட் அப்படின்னு சொல்லலாம். அனதர் நோட்டபிள் ஃபிகர் வாஸ் தெனாலி ராமகிருஷ்ணா. இன்னொருத்தர் யார், தெனாலி ராமகிருஷ்ணா. நெக்ஸ்ட்டு, பேட்டில் ஆஃப் தாலிகோட்டா அண்ட் த டிக்ளைன் ஆஃப் விஜயநகர். இவ்வளோ தடவையும் இவ்வளோ நேரமும் நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம், இந்த விஜயநகர் கிங்டம் வந்து ரொம்ப வளமை வாய்ந்த ரொம்ப ஃபேமஸான கிங்டம்னு பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அது எப்படி டிக்ளைன் ஆச்சு, எப்படி வீழ்ச்சி அடைஞ்சிது அப்படின்றத பார்க்கலாம். கிருஷ்ணதேவராயா வாஸ் சக்சீடட் பை ஹிஸ் யங்கர் பிரதர் அட்சியுதா தேவராயா. அட்சியுதா தேவராயா அப்படின்றவர் வந்து கிருஷ்ணதேவராயா வந்து சக்சீட் ஆனார். ஸோ ஆஃப்டர் த அன்ஈவன்ஃபுல் ரெயின் ஆஃப்
Achyuta Devaraya and his successor Venkata I Sadasiva Raya the Minor ascended the throne. So அந்த அச்சுயுத தேவராயா வந்து அதுக்கப்புறமா வந்தவங்க அவருடைய சக்ஸசர்ஸ் வந்து இந்த வெங்கடா ஒன் சதாசிவராயா இவங்க எல்லாருமே வந்து ஆக்குபை பண்ணிட்டாங்க த்ரோன் ascended the throne. His regent ராமராயா the able general of the kingdom. ஸோ அவருடைய ரெஜென்ட்னா என்னது அட்மினிஸ்டர் பண்ணுறாங்க இல்லையா நிர்வாகம் பண்ணுறாங்க இல்லையா ஸோ அவருடைய ரெஜென்ட் வந்து ராமராயா அவர் வந்து ஒன் ஆஃப் த கிரேட் கிங்டம்னு சொல்லலாம். continued as de facto ruler even after சதாசிவராயா attained the age for becoming the king. அவரே தான் என்ன செஞ்சிட்டு இருந்தார் அந்த அவருடைய பிளேஸில் அவர் மட்டுமே தான் இருந்தார் ராமராயாவே தான் இருந்தார். ஏன் இந்த சதாசிவராயா வந்து அந்த ஏஜ் கிங் ஆகிறதுக்கான ஏஜ் வந்தாலும் வந்தது அதுக்கப்புறமும் கூட அவரே தான் வந்து அந்த பிளேஸ்லேயே இருந்தார். யார் ராமராயா. He relegated சதாசிவராயா to a nominal king. relegate அப்படின்னா அது அவருக்கு கீழ் பொசிஷனில் வச்சுருக்கிறது ஓகேவா. ஸோ அவரோட ஒரு கிங்காக தான் வந்து இவர் வச்சுருந்தார் சதாசிவராயாவை. In the meantime, the sultans of Deccan kingdoms succeeded in forming a league to fight the Vijayanagar empire. ஸோ இந்த டைமில் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் அந்த டெக்கன் கிங்டமோட கிங்ஸ் சுல்தான்ஸ்னால் யார் கிங்ஸ் தான் அவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை வந்துட்டு ஃபார்ம் பண்ணுறாங்க. லீக்னு என்னது குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் குரூப் ஆஃப் பீப்புள் அவங்கள ஃபார்ம் பண்ணிக்கிட்டு விஜயநகர் எம்பையர் கூட ஃபைட் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. த கம்பைன்டு ஃபோர்ஸஸ் ஆஃப் எனிமீஸ் மெட் அட் தாலிகோட்டா இன் 1565. ஸோ இதெல்லாம் எங்கே வந்து தாலிகோட்டான்ற பிளேஸில் வந்து எல்லா எனிமீஸ்லாம் ஒன்றா மீட் பண்ணிக்கிறாங்க. இந்த என்ஷூயிங் பேட்டில் நோன் ஆஸ் ரகாஷா தங்காடி பேட்டில் ஆஃப் தாலிகோட்டா. ஸோ அந்த பேட்டிலுக்கு ஒரு நேம் ராகாஷா தங்காடி அப்படின்ற பிளேஸு அப்படின்ற நேமு அதுதான் வந்து பேட்டில் ஆஃப் தாலிகோட்டா. அந்த பேட்டில் ஆஃப் தாலிகோட்டாவில் என்ன ஆகுது அப்படின்னா இந்த விஜயநகர் வந்து டிஃபீட் ஆயிடுது தோத்துருது. There was a terrible human slaughter and pillaging the capital city of Hampi. Slaughter அப்படின்னா நிறைய டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு, நிறைய பேரை வந்து கில் பண்ணிட்டாங்க கொண்டுட்டு. pillaging the capital city of Hampi, அந்த ஹம்பின்ற பிளேஸை வந்து அவங்க ஆக்குபை பண்ணிட்டாங்க, ராபிங் கடத்திட்டாங்கன்னு சொல்லலாம். all the buildings, palaces and temples were destroyed. அங்கே இருந்தது எல்லாமே வந்து ஒட்டுமொத்தமாக டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு. The beautiful carvings and sculptures were discreated, டேமேஜ் ஆகிடுச்சு. அங்கே இருந்த கார்விங்ஸ் சிற்பம்லாம் செதுக்கியிருப்பாங்க இல்லையா அது ஸ்கல்ப்சர்ஸ்னால் வந்து ஸ்டோன் எடிக்ஸ்லாம் இருக்குது இல்லையா ஸோ அது எல்லாமே என்ன ஆகிடுச்சுன்னா டெஸ்ட்ராய் ஆகிடுச்சு. டிசக்ரேட்டட் அப்படின்னா டெஸ்ட்ராய் ஆகிடுச்சு. த க்ளோரியஸ் விஜயநகர் எம்பையர் ஹேட் சீஸ்டு டு எக்ஸிஸ்ட். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகிடுச்சு ரொம்ப பயங்கரமாக ரொம்ப என்ன சொல்கிறது பிரகாசமாக இருந்த அந்த விஜயநகர் எம்பையர் என்ன ஆகிடுச்சு சீஸ் ஆகிடுச்சு, முடிஞ்சிருச்சு, அதோட ஸ்டாப் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஹம்பி விருப்பாக்ஷா டெம்பிள் கொடுத்துருக்காங்க பிக்சரில். நெக்ஸ்ட் அந்த பாக்ஸ் மட்டும் பார்க்கலாம். த சைட் ஆஃப் த சிட்டி ஆஃப் விஜயநகர் ஆன் த பேங்க் ஆஃப் த ரிவர் துங்கபத்ரா இன் ஈஸ்டர்ன் கர்நாடகா இஸ் நவ் கால்ட் ஹம்பி. ஸோ அந்த துங்கபத்ரா உடைய ரிவர் பேங்க் அதனுடைய சோர்ஸ் ஸ்டார்டிங்கில் இருக்கக்கூடிய அந்த சிட்டியை வந்து ஈஸ்டர்ன் கர்நாடகாவில் கர்நாடகாவோட ஈஸ்டர்ன் சைடு இருக்கக்கூடிய அந்த ரிவர் துங்கபத்ராவில் இருக்கக்கூடிய ஒரு சிட்டி அதுதான் வந்து ஹம்பின்னு சொல்கிறோம். ஹம்பி இஸ் இன் ruins and the UNESCO has declared it a heritage site. ruinனா என்ன ஆகிட்டு இருக்குது டெஸ்ட்ராய் ஆகிக்கிட்டே இருக்குது ஓகேவா. ஸோ அப்போ யுனெஸ்கோ வந்து என்னது ஹெரிட்டேஜ் சைட் அப்படின்னா இந்த புனித ஸ்தலம்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அப்படின்னு சொல்லி யுனெஸ்கோ வந்து அதை டிக்ளேர் பண்ணியிருக்கு ஓகேவா. அவ்வளோதான். நெக்ஸ்ட் இந்த அரவிது டைனஸ்டி வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.